வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைன் மற்றும் அதன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி குறித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்த கருத்திற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தமது கடும் கோபத்தை வெளிப்படுத்தினார். என்பிசி செய்திக்கு கொடுத்த தொலைபேசி நேர்காணலில் ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை புட்டின் தெரிவித்த கருத்துக்களை குறிப்பிடுகிறார். கடந்த ஆண்டு காலாவதியாகிவிட்ட செலன்ஸ்கியின் பதவிக்காலம் சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கான சட்டபூர்வமான தன்மையை கொண்டிருக்கவில்லை என்று வெள்ளிக்கிழமை புட்டின் கூறியிருந்தார். அதாவது செலன்ஸ்கியின் பதவிக்காலம் முடிவடைந்து விட்டதால் அவர் இப்போது உக்ரைனின் ஜனாதிபதி அல்ல. அதனால் அவருடன் ரஷ்யா சட்ட ரீதியாக ஒப்பந்தம் செய்ய முடியாது என்பதே புட்டினின் கூற்றின் சாராம்சம். உக்ரைனின் அரசியல் அமைப்பின்படி இராணுவ சட்டத்தின் கீழ் அந்த நாடு தேசிய தேர்தல்களை நடத்துவது சட்டவிரோதமானது. செலன்ஸ்கியின் நம்பகத்தன்மையை பற்றி புட்டின் பேசத் தொடங்கியிருப்பதுதான் கடும் கோபம் அடைந்ததாக ட்ரம்ப் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது உக்ரைனில் போரை நிறுத்த ஒரு ஒப்பந்தம் செய்யப்படாவிட்டால் அது ரஷ்யாவின் தவறு என்றுதான் நான் எடுத்துக்கொள்வேன். புட்டின் உக்ரைனுடன் ஒரு ஒப்பந்தம் செய்யாவிட்டால் நான் ரஷ்யா மீது இரண்டாம் நிலை தடைகளை விதிக்கப் போகிறேன் என்று ட்ரம்ப் என்பிசியில் கிறிஸ்டன் வெல்கரிடம் கூறினார். மேலும் ரஷ்யாவிலிருந்து ஏற்றுமதியாகும் அனைத்து எண்ணெய் மீது 25 முதல் 50 புள்ளிகள் இரண்டாம் நிலை வரி விதிக்கப்படும் என்றும் கூறினார். அந்த இரண்டாம் நிலை வரி விதிப்புகளை அவர் எவ்வாறு செயற்படுத்துவார் என்பது குறித்து ட்ரம்ப் கூடுதல் விளக்கத்தை அளிக்கவில்லை. உதாரணமாக ரஷ்யாவிடமிருந்து சீனாவோ இந்தியாவோ எண்ணெய் வாங்கும் போது ட்ரம்பால் அதற்கு எப்படி வரி விதிக்க முடியும் என்பது புரியவில்லை. ட்ரம்ப் மேலும் தெரிவித்த போது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் எந்த நாடும் தங்கள் தயாரிப்பை அது எண்ணெய் மட்டுமின்றி எந்த பொருளையும் அமெரிக்காவுக்கு விற்க முடியாது என்றார். அத்துடன் ட்ரம்ப் தான் புட்டின் மீது கடும் கோபமாக இருப்பதை புட்டின் அறிவார் என்று கூறினார். இது ரஷ்யா தொடர்பான ட்ரம்பின் தொனியில் குறிப்பிடத்தக்க மிகப்பெரிய மாற்றமாகும். அவர் இந்த வாரம் புட்டினுடன் பேசுவேன் என்று 2 தினங்களுக்கு முன்பு கூறியிருந்தார். ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ட்ரம்ப் விரும்புவதை செய்தால் இந்த வாரம் புட்டினுடன் பேசுவீர்களா என்று கேட்டதற்கு ட்ரம்ப் ஆம் என்றார். அப்படியானால் புட்டின் செய்யாவிட்டால் ட்ரம்ப் புட்டினுடன் பேச மாட்டாரா என்பதும் தெரியவில்லை. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே 3 ஆண்டுகளாக நீடித்து வரும் போரை அமைதியான முறையில் முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றை செய்ய முயன்று வருகிறது. 30 நாள் போரை உடனடியாக நிறுத்துவதற்கான அமெரிக்க முன்மொழிவை ரஷ்யா நிராகரித்துள்ளது. கருங்கடலில் ஒரு பகுதி போர் நிறுத்தத்தின் சாத்தியக்கூறும் ரஷ்யா விதித்த நடக்க முடியாத நிபந்தனைகள் காரணமாக சந்தேகத்தில் தள்ளப்பட்டுள்ளது. இரு நாடுகளும் எரிசக்தி இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று ஒப்புக்கொண்டன என்று அமெரிக்கா அறிவித்தது. அதுவும் நடக்கவில்லை. இரு நாடுகளிலும் எரிசக்தி இலக்குகள் மீது தாக்குதல் நடக்கிறது. உக்ரைன் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வைப்பதுதான் கடினமான காரியமாக இருக்கும் என்றார் ட்ரம்ப். அதாவது தாம் கூறினால் புட்டின் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டு விடுவார் என்பதே ட்ரம்ப் கூறியதன் அர்த்தம். அதுவும் தலைகளாக முடிந்தது. உக்ரைன் உடனடியாக சம்மதித்தது புட்டினை சம்மதிக்க வைக்க முடியவில்லை. அதன் கோபமான வெளிப்பாடே புட்டின் பற்றிய ட்ரம்பின் கருத்துக்களாக வந்துள்ளன. ட்ரம்பால் உக்ரைனில் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டுவர முடியாது என்று ஐரோப்பிய தலைவர்கள் வெளிப்படையாகவே கூறினார்கள். கிட்டத்தட்ட அப்படியொரு நிலையில் தான் ட்ரம்ப் இப்போது இருக்கிறார். 2 மாதங்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும் என்று ஈரானுக்கு ஒரு கடிதம் அனுப்பினார். அதுவும் கிணற்றில் போடப்பட்ட கல்லாக இருக்கிறது. அடுத்து ஏப்ரல் 2ஆம் தேதி அனைத்து நாடுகளின் இறக்குமதிக்கும் வரி விதிப்பு என்று அறிவித்துள்ளார். அதற்கும் இன்னமும் ஒரு தினம்தான் பாக்கி இருக்கிறது. அவரது வரவிருக்கும் இறக்குமதிக்கும் வரி விதிப்புகள் சில பொருளாதார சீர்குலைவுகளுக்கு வழிவகுக்கும் என்று ஜனாதிபதி முன்னர் ஒப்புக்கொண்டார். மேலும் அவரது உயர்மட்ட பொருளாதார ஆலோசகர்கள் புதன்கிழமை அறிவிப்புகளின் நிச்சயமற்ற தன்மை மற்றும் பொருளாதார தாக்கத்தை குறைத்து மதிப்பிட முயன்றனர். அமெரிக்க தேசிய பொருளாதார கவுன்சில் இயக்குனர் கெவின் ஹாசட் எத்தனை நாடுகள் பரஸ்பர இறக்குமதிகளுக்கும் வரி விதிப்புகளுக்கு இலக்கு வைக்கப்படும் என்று கூற மறுத்துவிட்டார். ஜனாதிபதி எந்த இறுதி முடிவுகளையும் எடுக்கவில்லை என்பதை ஹாசட் சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் தெரிவித்த போது ஜனாதிபதி ட்ரம்ப் அமெரிக்காவின் பொற்காலம் பற்றிய நீண்டகால பார்வையை கொண்டுள்ளார். அதை சரியான நேரத்தில் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் மிகவும் கடினமாக உழைக்கிறோம். ஆனால் இந்த வாரம் என்ன நடக்கப் போகிறது என்பது குறித்து எந்த முன்னோக்கு வழிகாட்டுதலையும் என்னால் வழங்க முடியாது. ஜனாதிபதி நிறைய பகுப்பாய்வுகளை பெற்றுள்ளார். அவற்றை வைத்து அவர் சரியான முடிவை எடுக்கப் போகிறார் என்று ஹாசட் கூறினார். இந்த கூற்றை பார்த்தால் 2ஆம் தேதி காலக்கெடு தள்ளி போகும் போல தெரிகிறது. கனடா மற்றும் மெக்சிகோ இறக்குமதி வரி விதிப்புகள் 2 தடவைகள் ஒவ்வொரு மாதமும் தள்ளி போடப்பட்டு அவையும் 2ஆம் தேதி நடைமுறைக்கு வர வேண்டும். 2ஆம் தேதி வரி விதிப்பு வருகிறதா என்று என்பிசியின் நேர்காணலில் கிறிஸ்டன் வெல்கர் ட்ரம்பிடம் கேட்டபோது வரி விதிப்பும் வரலாம் அல்லது சில நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகளும் நடக்கலாம் என்றார். இதற்கு முன் கடந்த வாரம் கூறிய போது முதலில் வரி விதிப்பு, அதன் பின் அதிலிருந்து வரி விலக்கு கொடுக்க பேச்சுவார்த்தை என்றார். இப்போது அதுவும் தலைகளாக மாறியுள்ளது.
பேச்சுவார்த்தைக்கு சில திறந்த தன்மைகளை பற்றி ட்ரம்ப் வெல்கரிடம் குறிப்பிட்டார். அந்த நாடுகள் எங்களுக்கு மிகவும் மதிப்புமிக்க ஒன்றை வழங்க தயாராக இருந்தால் மட்டுமே பேச்சுவார்த்தை நடக்கும். ஏனென்றால் சில நாடுகளில் மதிப்புமிக்க விஷயங்கள் உள்ளன. அதை எமக்கு தர சம்மதிக்காவிட்டால் பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்றார். அப்படியானால் வரி விதிப்பு இருக்குமா? அதுவும் தெரியவில்லை. இதில் தலையை போட்டு உடைத்துக் கொண்டிருப்பது அமெரிக்க மக்கள்தான். காரணம், அவர்கள்தான் வரியை செலுத்தப் போகிறார்கள். வெள்ளிக்கிழமை ட்ரம்ப் ஏர்ஃபோர்ஸ் ஒன்னில் செய்தியாளர்களிடம் இறக்குமதிக்கும் வரி விதிப்புகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் ஏதேனும் ஒப்பந்தங்கள் நடக்கும் என்று கூறினார். ஜனாதிபதி ட்ரம்ப் நீண்ட காலமாக இறக்குமதி வரி விதிப்புகளை பயன்படுத்துவதை பற்றி பேசுகிறார். இறக்குமதிக்கும் வரி விதிப்புகளின் அச்சுறுத்தலை ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை கருவியாக கருதுகிறார். ஆனால் அது கடந்த மாத தொடக்கத்தில் இருந்தே முன்னும் பின்னுமாக அமெரிக்க சந்தைகளை உலுக்கியது. அமெரிக்க வர்த்தகங்கள் மற்றும் அமெரிக்க நுகர்வோருக்கு கவலை மற்றும் நிச்சயமற்ற தன்மையினை தூண்டியது. வர்த்தகம் மற்றும் உற்பத்திக்கான ஜனாதிபதியின் மூத்த ஆலோசகரான பீட்டர் நாவரோ நுகர்வோருக்கான விலை உயர்வு பற்றிய கவலைகளை நிராகரித்தார். அவர் ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர் ஷனோன் பிரீமுக்கு கொடுத்த நேர்காணலில் கூறியவை ஒரே குழப்பமாக இருந்தன. நேர்காணலில் அவர் கூறிய போது, இறக்குமதி வரி விதிப்புகள் அமெரிக்காவில் வரி குறைப்புகள், இறக்குமதி வரி விதிப்புகள் அமெரிக்கர்களுக்கு புதிய வேலைகள், இறக்குமதி வரி விதிப்புகள் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு, இறக்குமதிக்கும் வரி விதிப்புகள் அமெரிக்கர்களுக்கு சிறந்தவை என்றார். இறக்குமதி வரி விதிப்புகள் அமெரிக்காவில் வரி குறைப்புகள் என்பதன் அர்த்தம் என்னவென்றே புரியவில்லை. இறக்குமதி வரி விதிப்புகளை கொடுக்க போவது அமெரிக்கர்களே. அது எப்படி வரியை குறைக்கும்? இறக்குமதி வரிகள் அமெரிக்காவில் எல்லாவற்றின் விலைகளையும் உயர்த்தக்கூடும் என்று CNN தெரிவித்துள்ளது. குறிப்பாக கடந்த ஆண்டு அமெரிக்கா இறக்குமதி செய்த பொருட்களில் 40% அதிகமானவை ட்ரம்ப் இலக்கு வைத்த நாடுகளில் இருந்து வந்தவை. ஜனாதிபதியின் மூத்த ஆலோசகரான பீட்டர் நாவரோ அந்த நேர்காணலில் ட்ரம்ப் மீது அமெரிக்க மக்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். நாம் பணவீக்கத்தை பார்க்க போவதில்லை. அதற்கு காரணம் வெளிநாட்டவர்கள் அதை அதிகம் சாப்பிட போகிறார்கள் என்றார். நாளை மறுநாள் 2ஆம் தேதி வெளிநாட்டவர்கள் பணவீக்கத்தை எப்படி சாப்பிட போகிறார்கள் என்பது பொறுத்திருந்து பார்க்கலாம். அமெரிக்க அரசியல் தான் இப்போது மிக சுவாரஸ்யமாக விஷயமாக மாறியுள்ளது. மறுபக்கத்தில் கடந்த வாரம் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ட்ஸ் உருவாக்கிய சிக்னல் செயலி குழு அரட்டையில் ஏமனில் நடந்த ரகசிய தாக்குதல் திட்டங்களை பற்றி விவாதித்த விவகாரம் பகிரங்கமான விஷயம் இப்போது மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தி அட்லாண்டிக் பத்திரிகையாளரின் தலைமை ஆசிரியர் ஜெப்ரி கோல்பர்க்கை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ட்ஸ் அரட்டை குழுவில் தவறுதலாக சேர்க்க போய் இவர்களது ரகசிய பேச்சுக்கள் வெளியே வந்தன. பத்திரிகையாளர் எப்படி அரட்டையில் சேர்க்கப்பட்டார் என்பதற்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ட்ஸ் நேற்று ஒரு விசித்திர விளக்கம் கொடுத்தார். தி அட்லாண்டிக் பத்திரிகையின் தலைமை ஆசிரியர் ஜெப்ரி கோல்பர்க்கின் தொலைபேசி எண் தமது தொலைபேசியில் எப்படியோ உறிஞ்சப்பட்டதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வால்ட்ஸ் கூறினார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை NBC தொலைக்காட்சியில் கிறிஸ்டன் வெல்கருக்கு தி அட்லாண்டிக் பத்திரிகையின் தலைமை ஆசிரியர் ஜெஃப்ரி கோல்பர்க் அளித்த பேட்டியில், தொலைபேசி எண்ணை உறிஞ்சுவதற்கு இது மேட்ரிக்ஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படம் அல்ல. தொலைபேசி எண்கள் மற்ற தொலைபேசிகளால் உறிஞ்சப்படுவதில்லை என்று கோல்பர்க் கூறினார். மைக் வால்ட்ஸ் என்ன பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, உங்களுக்கு தெரியும், பத்திரிகையில் மிக தெளிவான விளக்கம் கொடுத்துள்ளேன். எனது தொலைபேசி எண் அவரது தொலைபேசியில் இருந்தால் மட்டுமே எனது தொலைபேசி எண்ணை அவர் அரட்டை குழுவில் இணைக்க முடியும். எனது தொலைபேசி எண் அவரது தொலைபேசியில் இருந்தது. அவர் என்னை சந்திக்கவில்லை, என்னுடன் பேசவில்லை என்று எல்லோரிடமும் கூறுகிறார். அது உண்மையல்ல. சிக்னல் குழு அரட்டையில் துணை ஜனாதிபதி JD வான்ஸின் பங்கு பற்றிய தனது எண்ணங்களையும் கோல்பர்க் பகிர்ந்து கொண்டார். துணை ஜனாதிபதி உரையாடலை நிகழ்நேரத்தில் படித்த போது மிகவும் குழப்பமானதாக இருப்பதை கண்டேன் என்றார். இதற்கிடையில் ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்ட CBS கருத்து கணிப்பின்படி அமெரிக்கர்களில் 76% ட்ரம்ப் நிர்வாகத்தின் உறுப்பினர்கள் சிக்னலில் இராணுவ திட்டங்களை பற்றி விவாதிப்பது பொருத்தமானது அல்ல என்று கருத்து வெளியிட்டுள்ளனர்.